உங்கள் உள்ளங்களை இணைப்பவன் யார்? உங்கள் உள்ளங்களை இணைப்பவன் யார்? லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நீங்கள் உலகத்திலே உள்ள அத்துணை பொருட்களை செலவழித்தாலும் இதயங்களை உங்களால் இணைக்க முடியாது. இதயங்களை உங்களால் இணைக்க முடியாது. குர்ஆனிலே வசனம் வருகிறது, இது குந்தும் ஆதா அன்ஃபல்லஃப பைன குலூபிக்கும் வஸ்பஹத்தும் நிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். அன்றைய குறைஷிகளை பார்த்து, அன்றைய அரபுகளை பார்த்து சொல்லப்படுகிற விஷயம். நீங்கள் பிரிந்து கடந்தீர்கள். குறைஷிகள் என்றும் குறைஷி அல்லாதவர்கள் என்றும் ஹவுஸ் கூட்டம் என்றும் ஹஸ்ரஜ் கூட்டம் என்றும் சண்டை போட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளே மோதிக்கொண்டு அறிந்தீர்கள். இது குந்தும் ஆதாக நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபல்லஃப பைன குலூபிக்கும், இறைவன் தனது அருளினால் உங்களை எல்லாம் இணைத்து, இதயங்களை இணைத்து உங்களை சகோதரர்களாக அவன் ஆக்கிவிட்டான். இப்போ இந்த காலத்துக்கு அது பொருந்தும். இன்றைக்கு நாம் பல ஊர்களில் பிறந்தவங்க, பல மொழியை பேசுறவங்க, பல இனத்தை சார்ந்தவங்க எல்லோரும் சகோதரர்களாக நாம் எண்ணுகிறோம். இந்த நிலையை உண்டாக்கியது யார்? இந்த அருளை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்தவன் யார்? எங்கேயோ இருக்கிற ஒரு பாகிஸ்தானியோ, எங்கேயோ இருக்கின்ற ஒரு துருக்கிக்காரனையோ, எங்கேயோ இருக்கின்ற ஒரு கற்பனையோ கூட நாம் நேசிக்கிறோம். அவன் மனிதன் என்ற ஒரே காரணத்திற்காக. அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மனிதன். மனித நேயத்தை இறைவன் நம்முடைய உள்ளத்திலே விதைத்திருக்கிறான். ஆக இதயங்களை இணைத்தவன் இறைவன். ஆகவே அதற்காக நீ இறைவனுக்கு நன்றி செலுத்து.